வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் வயது இருக்கும் என் பேச்சு அனுபவம். நான் பள்ளிக்கூட மாணவியாக இருக்கின்ற காலம் தொட்டே பேசி பழகி இருப்பவள். 100 பேர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு. அந்த 100 பேர்ல 60 பேர் ஒரு பதில் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. 60 பேர் சொன்ன பதில், பேய்க்கு பயப்படுறேன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க பார்த்ததில்லை, ஆனா பயந்துருக்காங்க. 80 பேர் பயந்தது பாம்புக்கு, பாம்பு. 98 பேர் பயந்தது வீட்டில் மனைவிக்கு. அதான் அனுபவம் இல்லாதவர்கள் கை தட்டுகிறீர்கள் என்பதுதான் எனக்கு. அந்த 98 பேர்ல 2 பேர் பதில் சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. 100க்கு 100 பேரும் ஒண்ணுத்துக்கு பயந்துருக்காங்க. 100க்கு 100 பேர் பயந்த ஒரு விஷயம். 4 கேள்விகள், 4 கேள்விகள்ல 100க்கு 100 விழுக்காடு எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொன்னது எதுக்குதுன்னா, மேடையில பேசுறதுக்கு. மேடையில பேசுறதுன்னா ரொம்ப பயமா இருக்கும். அது பேசுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கால்லாம் ஒதுரும். இப்ப என் கால் ஒதுரிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல, அதனால தான் இந்த போடியம். அத ரொம்ப கம்பீரமா பேசுற மாதிரி இருந்தோம்னா, நடுக்கமா இருந்தா இப்படி பிடிச்சிக்கலாம். இதுக்குதான் இது. உண்மைதான், 100க்கு 100 பேர் பேசுறதுக்கு அவ்வளவு பயந்துருக்காங்க. ஆனா என் வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப சிரமமான விஷயம் எது தெரியுமா? ரொம்ப சிரமமான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். நான் என் அனுபவத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், மிக மிக எளிமையான விஷயம் இந்த உலகத்தில் பேசுவது. ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? கேட்கிறது. கேட்கிற மாதிரி ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேல இருந்து கீழே குதிச்சிட்டான். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து காலில் அடிபட்டுருச்சு. டீச்சர் கீழே இறங்கி வந்து சொன்னாரு, நல்லா தானடா கிளாஸ் போயிட்டு இருந்தது, எதுக்குடா குதிச்ச, ஏண்டா குதிச்ச, நல்லா தானடா போயிட்டு இருந்தது, ஏண்டா குதிச்ச, வலிக்குது இல்ல, ரத்தம் வருது இல்ல, வலிக்குது இல்லன்னு. பையன் சொன்னா, ஆமா வலிக்குது, ரத்தம் வருது, எங்க வருது எங்க வலிக்குதுன்னு தெரியுது. உங்க கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது எங்க ரத்தம் வருது எங்க வலிக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தேன். அதை விட இது ரொம்ப பரவாயில்ல சார்ன்னுட்டான். இப்போ புரியுதா கேட்கறது எவ்வளவு கஷ்டமானதுன்னு. சில பேர் பேசுனாங்க, உட்காரவே முடியாதுங்க, உடம்பெல்லாம் வலிக்கும், பின்னி எடுக்கும், ஆனா பேச்ச நிறுத்தவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தான் அந்த கொடுமை தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், என் உதடுகளில் இருந்து குழந்தைகளே, இன்னும் சில மணித்துளிகளில் சில வார்த்தைகள் வருகின்றன. அவை என் பேச்சின் மீது கர்வத்துடன் நான் சொல்லுகிறேன், உங்கள் உடலை பின்னி எடுக்கக்கூடிய வலியை அது தராது. ஆனால் உங்கள் மனங்களையும் உங்களுடைய புத்தியையும் பின்னி பின்னி எடுக்கக்கூடிய வலியை அந்த பேச்சு தரும், தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்களிடத்தில் சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த மேடையில வந்த உடனே கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு காட்டினாங்க. என்னை பற்றி சொல்லும் பொழுது நான் 500 பரிசுக்கு மேல் வாங்கி இருப்பதாக சொன்னார்கள். நான் பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில வாங்கின சொல்லவே இல்லைல்ல, சொன்னாங்க, நீங்க கேட்கல. அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கோம், அதை வாங்கி படிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேச்சு போட்டியில நான் பரிசு வாங்கினது 50% தான். 250 பரிசுக்கு மேல் நான் வாங்கினது ஸ்போர்ட்ஸ்ல. ஐ எம் அத்லெட்டிக். நல்லா ஓடுவேங்க, நான் பயங்கரமா ஓடுவேன். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன், அந்த அளவுக்கு ஓடுவேன், நான் ரொம்ப ஓடுவேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், பேச்சு போட்டியில பேசுறதை விட எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பேச்சு போட்டியில பேசி முடிச்ச உடனே இங்க எப்படின்னு தெரியாது, நாங்க பேச்சு போட்டியில கலந்துக்கும் பொழுது உங்கள் பரிசுகள் ஆண்டு விழாவில் அறிவிக்கப்படும், அப்பொழுது வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஸ்போர்ட்ஸ் அப்படி கிடையாது. அப்போ ஜெயிச்சா அப்பவே பரிசு தந்துருவான், அப்போ ஸ்பாட்லயே.
எனக்கு அதனால ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஸ்போர்ட்ஸ் இங்க வந்து வச்சாங்க? வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை, உங்களை வந்து கொளுத்தி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்க வேற ஏதேதோ துறைகளில் வைத்திருக்கலாம். அந்த கடைசி கட்டத்தை தான் நான் பார்த்தேன். எதற்காக ஸ்போர்ட்ஸ்? நான் அனுபவிச்சு சொல்றேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. லைப்ரரியையும் கிரவுண்ட் விளையாட்டு திடலையும் மிக சரிவிகிதத்தில் பயன்படுத்தியவள் நான். சாதாரணமா கிரவுண்டுக்கு போறவன் லைப்ரரிக்குள்ள போக மாட்டான், லைப்ரரிக்கு போறவன் கிரவுண்ட் பக்கமே வரமாட்டான். ஆனால் எனக்கு இந்த 2 அனுபவங்களும் ஆழமாக உண்டு. அதனால் நான் சொல்லுகிறேன், ஒன்று நம்முடைய புத்தியை தீட்டுகிறது, இன்னும் ஒன்று நம் உணர்வுகளையும் உடலையும் தீட்டுகிறது. நீங்க ஒரு புத்தகம் படிக்கின்ற பொழுது உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷன் இல்லாம ஒரு புக்கை வாசிக்க முடியாது. அதே போல ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது வந்து உங்களை 100% நீங்க கொடுக்காம அந்த ஸ்போர்ட்ஸ்ல வர முடியாதுங்க. நீங்க 100% வேற எந்த நினைவும் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 50-50 கூட கிடையாது. இந்த புக்கை எழுதும் பொழுது கூட நீங்க வந்து செல்போன்ல ஏய் மச்சான் என்னடா பண்ற, படிச்சுட்டு இருக்கேன்டான்னு அதுவும் நீங்க மெசேஜ் பண்ண முடியும். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும் போது எவனுக்கும் திரும்பி பார்க்க முடியாது, எதையும் மெசேஜ் பண்ணிட முடியாது. 100% அதுல நீங்க கொடுத்தாகணும். நான் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன், இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதை எப்படி நான் உங்களிடத்தில் பேசுவது? நான் ஏற்கனவே வேற மைண்ட் செட்ல வந்தேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் பார்த்தவுடன் உங்களுடைய மைண்ட் செட் வேற மாதிரியா இருக்குன்ன உடனே என்னுடைய பேச்சினுடைய தளத்தை நான் மாற்றுகிறேன். நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ்ல உங்களை நீங்களே 100 விழுக்காடு தருவது என்பது வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை உங்களுக்கு தரும்? ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் 100% இருக்கிறது இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி. நீங்க ஒரு பறவையை பார்த்துருக்கீங்களா? எனக்கு அப்சர்வேஷன் அதிகம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அப்சர்வேஷன் அதுதான் இந்த உலகத்தை வெல்வதற்கான, உலகத்தில் அந்த துறையில் நான் ஜெயிப்பதற்கான என்னுடைய மிக ஆழமான ரகசியம். வேறு எதுவுமே கிடையாது. அப்சர்வேஷன், கான்சென்ட்ரேஷன், என் மைண்ட் செதறாம பார்த்து கொள்வதற்கான பயிற்சி. ஒரு பறவை பறக்கிறது எப்பாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்போம். ஸ்லோ மிஷன்ல பார்த்துருக்கீங்களா? பீட்ல இல்லைன்னா உங்களுடைய நெட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்லோ மிஷன்ல ஒரு பறவையை பாருங்களேன். ஒரு பறவை எப்படி பறக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும், வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். ஒரு பறவை என்ன தெரியுமா செய்யும்? முதல்ல ஒரு கிளையில உட்கார்ந்து இருக்கிற பறவை அது பறக்கணும்னு முடிவு பண்ணிடும். ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எதை பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேன் இதுல வரும்பொழுதும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய கண்களையும் தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். கண்களை மட்டும் நான் பார்த்தேன். அந்த கண்கள் என்ன பேசுகிறது, அந்த கண்கள்ல என்ன, எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு முகத்துல கொஞ்சமாவது பதட்டம் இருந்ததா பார்த்திருக்கீங்களா? துக்கம் இருந்தது, தோல்விக்கான அழுகை இருந்தது, பதட்டமே இருக்காது. பதட்டப்படாதவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா you should set your goal first. பதட்டமா இருந்தா கோல் செட் பண்ண முடியாது. மைண்ட முதல்ல காம் ஆக்கிக்கிட்டு கோல் செட் பண்ண. நீ ஒரு பறவையை பாரு, அந்த பறவை பறக்கிறதுக்கு பதட்டமே படாது. நமக்கு பார்க்கறதுக்கு பதட்டப்படுற மாதிரி இருக்கும். பறவை ரொம்ப தெளிவா இருந்தா தான் அதனால பறக்க முடியும். ஒரு பறவை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி பாரு. ஒரு கிளையில உட்கார்ந்துட்டு இருக்கு பறவை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பறவை அப்படி பறந்துருது, அவ்வளவுதானே. எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த பறவை பறக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு தெரியுமா? நான் அந்த ஸ்டெப்ஸை சொல்லிட்டு நான் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரேன். நான் இங்க பேசுறதுக்காக வரேன்ல. எனக்கு பொக்கே கொடுத்தாங்கல்ல, அந்த பொக்கே கொடுக்கிற அந்த வினாடியில அங்க உள்ள வரக்கூடிய அந்த வினாடியிலேயே நான் எப்போ கார்ல இருந்து இறங்கினோ என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. நான் கார்ல ஏறி காலேஜ்ல உட்காரும் பொழுதே ஆரம்பிச்சிருச்சு. பட் அது அப்படியே தீவிரம் அடைஞ்சிட்டே வந்தது. மேடம் ஏதோ என்கிட்ட பேசுறாங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பட் மைண்ட் எல்லாம் வந்து வேற மாதிரி தான் இருக்கு என்கிட்ட. என்னுடைய ப்ரிப்பரேஷன் வேற. ப்ரிப்பரேஷன் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்க முடியாது. ஏனோ தானோ வந்து பேசிவிட முடியாது. அந்த ப்ரிப்பரேஷன் அந்த பறவை கிட்ட பாக்குறேன். எல்லாரும் சொல்லுகிறார்கள் பறவைக்கு 3 அறிவு, 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இதை எந்த பறவையோ மிருகமோ இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. மனிதன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாம பார்த்ததே கிடையாது. இந்த பறவையினுடைய பார்வை வேறு. ஒரு பறவை அப்படி உட்காருதுங்க, அது பறக்கணும்னு முடிவு பண்ணுது. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. முதல்ல என்ன தெரியுமா பண்ணும்? அது தன்னுடைய கிளையில உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, ரொம்ப மைனூட்டா போட்டு பாருங்க. கிளைய முதல்ல தன்னுடைய கால்களை முதல்ல அந்த கிளையில ஏற்கனவே இருந்ததை விட இறுக்கமா பிடிக்கும்.
எவ்வளவு ஐரானிக்கல் பாருங்க. நீ பறக்க தானே போற, நீ ஏன் கிரவுண்டை இறுக்கமா பிடிக்கிற? விட்டுடு, பறக்க தானே போற, ஏன் கிரவுண்டை பிடிக்கணும்? நீ கிரவுண்ட் ரியாலிட்டி, நீ உன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை கரெக்டா தெரிஞ்சுக்கலனா உன்னால உன்னுடைய கோல் செட் பண்ணிருக்கே அங்க பறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் உன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அதை பிடிச்சுக்கோங்க இறுக்கமா. பிடிச்சிட்டு என்ன தெரியுமா பண்ணோம்? சிறகெல்லாம் விரிக்காது, சிறகு விரிக்காது. பிடிச்சிக்கிட்டு உடம்புல ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு தன்னுடைய வயிறு இருக்குல்ல, வயிறு, அந்த வயிற்றை கரெக்டா தன் காலுக்கு அடியில் அப்படி அழுத்தவங்க. ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்புறமா சிறக விரிக்கும். கான்ஃபிடன்ஸ். சிறக விரிச்சதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணும்? அந்த வயிற்றை மொத்தமான அந்த உணர்வுகளை மொத்தமா கொண்டு வந்து அந்த சின்ன வயிற்றுல போட்டு ஃபுல்லா கீழே அழுத்தோங்க. அழுத்திட்டு கிரவுண்டில் அந்த கிரவுண்டை மெதுவா விடும். மெதுவா விடுங்க. அப்படி அது விடுறதும் அந்த சிறகு விரிகிறதும் சைமல்டேனியஸா நடக்கும். விட்டுட்டு அந்த பிரஷர் இருக்குல்ல, அது இன்னொரு வாட்டி ஒரு சின்ன அப்படி பிரஷர் கொடுத்த உடனே அது பறந்துருங்க. நான் இது அப்படியே பார்க்கிறேன். இந்த போல் வாக் பார்த்துருக்கீங்களா? கையில உயரம் தாண்டுதல் அது இருந்ததுன்னா ஸ்லோ மோஷன்ல போட்டு காட்டுங்க. இங்க நிறைய விஷயங்கள் ஸ்லோ மோஷன்ல போட்டு காட்டினா, நான் எடிட்டிங்ல உட்காந்தேன்னா ஸ்லோ மோஷன்ல வேற பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நான் அவனுடைய ஸ்லோ மோஷன் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதான் மோட்டிவேஷன். அவன் வருவாங்க, அவன் ஒலிம்பிக்ல ஜெயிச்சவனை பாருங்க, ஹை ஜம்ப் அப்படி அந்த இதுல வந்து இருக்காங்க, அப்படி தாண்டுவான், அந்த அந்த கம்பை வச்சுட்டு அப்படி தாண்டுவான். அவனுடைய ப்ரிப்பரேஷனை பாருங்க. அப்படியே பறவையினுடைய ப்ரிப்பரேஷன். என்ன கீன் அப்சர்வேஷன், என்ன கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் இல்லனா உன்னுடைய வாழ்க்கையில் உன் இலக்கை நீ அடையவே முடியாது. அடிப்படை கான்சென்ட்ரேஷன். ஒன்னால உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் சிதறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். யாராவது ஒருத்தங்க லேட்டா இந்த ஹவைக்குள்ள நுழைஞ்சி அப்படி மேடைக்கு வந்து அந்த ஓரத்தில் உட்காந்துட்டா போதும். இந்த வைத்தால கத்திட்டு இருக்கிறேன் நான். இந்த பேச்செல்லாம் தனி, அவங்களையே பார்த்துட்டு என்ன பண்ண போறேன் அதை பார்த்து. சில பேர் கிளாஸ்ல லேட்டா வருவாங்க. இங்க எப்படி போறான்னு தெரியாது எனக்கு. என் கிளாஸ்ல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, லேட்டா வந்தா நோ எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸே கேட்கக்கூடாது. சைலண்டா குற்றவாளி மாதிரி அமைதியா வந்து தலை காட்டாம பின்னால உட்காந்துடணும். மேஸ் லேட் ஆயிடுச்சு மேஸ்லாம் கேட்கக்கூடாது. ஏற்கனவே பண்ண தப்பு. டோன்ட் டிஸ்டர்ப் த கிளாஸ். நீ வந்தனா எல்லாரும் இப்படி பார்ப்பீங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன போட்டிருக்கா, காதுல என்ன, கழுத்துல என்ன, சாப்பிட்டுருப்பாளா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஏன் லேட்டு, வாங்கி கட்டிப்பாளோ, என்ன ஆச்சு, உட்காந்துட்டாளா, சார் இவன் சொல்லிட்டு இருந்திய சொல்லு அப்படின்ட்டு டீச்சரை பார்க்கறது. இவ்வளோ பேசிட்டு நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளே, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம் கருத்தை வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். அதை தவற விடுகின்ற வாய்ப்பாக அந்த லேட்டா வரக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையன் உன்னுடைய கான்சென்ட்ரேஷனை நகர்த்துவான். நான் பார்க்கிறேங்க. அந்த போல் வாக் பண்றவன் குருங்க, சொல்லிக் கொடுப்பவர்கள் எல்லாம் குருமார்கள் தானே. அப்படி வருவான், அவன் கையில அந்த கம்பை வச்சிருப்பான். அந்த கம்பு வந்து அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருளா இருக்கும். ஒரு விளையாட்டு பொருளா தான் கையில எடுத்துட்டு வருவான். அப்படியே உருட்டிக்கிட்டு இருப்பான். இந்த மைக்கை நான் கீழே உட்காரும் போது தந்து பாருங்களேன், உருட்டி தான் விளையாடிட்டு இருப்பேன் நான். ஆனால் ஸ்டேஜ்க்கு வந்த உடனே நான் செட் பண்றேன்னா இட்ஸ் a weapon. இட்ஸ் a weapon for me. ஒரு சும்மா ஒரு பேனா வச்சுட்டு இருந்தா நான் பேனா விளையாடிட்டு தான் இருப்பேன் உருட்டிக்கிட்டு. பட் எப்போ என்னுடைய லெட்டர் பேடை எடுத்து வச்சுட்டு, எப்போ என்னுடைய பேப்பர் எடுத்து வச்சுட்டு நான் எழுத ஆரம்பிக்கணும், பேனா டர்ன்ஸ் டு வெப்பன். சாதாரணமா பேசிட்டு தான் இருப்பேன், சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஸ்டேஜ்ல வந்து நின்ன உடனே என்னுடைய நாக்கு வெப்பனா மாறும். ஆயுதமாக ஒன்றை மாற்றுவது. நான் பெண்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய உடல் இருக்குல்ல, இட்ஸ் a weapon. உடம்பை வெப்பனா தான் பார்க்கணும் நீங்க. அது பயன்பாட்டிற்குரிய ஒரு பொருள் அல்ல, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து வாய்த்திருக்கிறது. அதை ரொம்ப சுயமரியாதையா வச்சிருக்கணும், ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டடா வச்சிருக்கணும். அதை ரொம்ப அழகியலான ஒரு விஷயம். அது ஆண்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய உடைமைகள் உங்களை வெப்பன் மாதிரி வச்சிட்டுருங்க. அவன் வருவாங்க அப்படி கையில வச்சுக்கிட்டு அதை வெப்பனா அவன் மாத்திர அந்த இடத்தை ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறது, மொத்தம் வந்து அந்த கப்பை முத்தம் கொடுக்கறதெல்லாம் பாக்குறீங்க.
எனக்கு இந்த முத்தம் கொடுக்குற கப்பை முத்தம் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய வாங்கிட்டேன் நான், பழகி போச்சு எனக்கு. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது கைக்கு வரத்துக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, இந்த போல் வாக் முடிச்சுட்டு நான் சொல்றேன், வந்து நிப்பாங்க அவன், அப்படி நிறுத்துவான். நிறுத்தும் போது கரெக்டா பொசிஷன் பார்ப்பான். பொசிஷன் பார்த்துட்டு அவன் பாருங்க, அவன் பாடியை வந்து மெதுவா டில்ட் பண்ணுவான். டில்ட் பண்ணிட்டு கால் ரெண்டுத்தையும், இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் டைம், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்னும் பார்க்காதீங்க, அவனுடைய கண்களை மட்டும் பாருங்க. அவன் எங்க பார்க்கறான்? அவன் எங்க தெரியுமா பார்ப்பான்? தன்னுடைய இலக்க பார்ப்பான். இந்த கம்பு இருக்குல்ல, கம்பு, நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஜஸ்ட் கிராப் போட்டு பாருங்க. அவன் கண்ணுக்கும் கம்புக்கும் தான் இருக்குதா அவனுடைய இலக்குன்னு? கிடையாது. கம்புக்கும் கண்ணுக்கும் இலக்கு இருந்தா தோத்துருவான். கம்புக்கு மேல தெரியாத ஒரு இடம், கம்பு தெரியுது, ஆனா அதல்ல வெற்றியாளர்களுடைய இலக்கு. வெற்றியாளர்களுடைய இலக்கு தெரிகின்றதல்ல, தெரியாத அரூபமான ஒரு விஷயத்தை அவன் நிறுத்துவாங்க. நீ கிராப் போட்டு பாரு, எங்க நீ வந்து பாயிண்ட் வச்சிருக்கியோ அதுல இருந்து 2 அடிக்கு மேலதான் அவன் பார்வை இருக்கும். அப்பதான் அவனால அதை தாண்ட முடியும். அவன் அந்த கம்பை பார்த்துட்டானா தட்டி கீழே விழுந்துருவான். You set your goal in a high level. ரொம்ப ஹை லெவல்ல போ. இன்னொன்னு சொல்றேன், உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கள பொண்ணோ பையனோ, சத்தியமா அவன் கிடையாது உன் போட்டி. Don't consider them. பாவம் அவங்கெல்லாம். Don't consider them. They are your competitors. உன்னுடைய காம்படிட்டர் எங்க இருக்கான் தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறான், பிட்ஸ் பிலானில படிச்சிட்டு இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், ஏதோ ஒரு இன்னோவேட்டிவா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறான். அவனை முந்திரத்துக்கு பாரு. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன பாவம் அவன். பல நேரங்கள்ல நாம அப்படி பண்ணிடுறோங்க. ஒருத்தன் கீழே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவளப்பாறையை தேடி போகணும்ட்டு ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான். அவன் சொன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு, எக்யூப்மெண்ட் தான் இருக்குது, அதனால 2 பேர்ல காம்படிஷன் வைக்கிறான். ஒருத்தன் ஜெயிச்சுட்டா மூச்சு பிடிங்க, எவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க முடியுதுன்னு பாருங்க. ஒருத்தன் தம் பிடிச்சான், 3 நிமிஷம் பிடிச்சான் மூச்சு. இன்னொருத்தர் 260ல 248ல முடிச்சிட்டான். ஸோ இவன் ஒரு 12 செகண்ட்ஸ் கூடுதலாக பிடிக்கிறானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் உள்ள குதிச்சிட்டான். குதிக்கிறத பார்த்த உடனே பக்கத்துல யாரு போட்டியாளரா நின்னானோ அவனும் குதிச்சிட்டான் கடல்ல. இவன் 10 அடிக்கு போறான், அவனும் வந்துட்டான். இவன் 20 அடிக்கு போறான், அவனும் வந்துட்டான். இவன் 30 அடிக்கு போறான், அவனும் வந்துட்டான். இவன் 40க்கு போனாங்க, அவனை பார்த்துட்டே வரான். இவன் 60 அடிக்கு போயிட்டாங்க, அவனும் 60 அடிக்கு வந்துட்டான். இவன் பார்த்து கேட்டான், இதுக்கு மேல போறதுக்கு கேஸ்ல எனக்கு ஆக்சிஜன் இல்லை, எப்படிரா வர? என் கூட கேஸே இல்லை, எப்படிரா வர? அவன் சொன்னானா, டேய் தள்ளி விட்டாங்கடா, காப்பாத்துறான்னு. பல நேரங்கள்ல நம்ம பக்கத்துல போட்டியாளரா நாம நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் விபத்துல வந்து விழுந்தவங்க, பாவம். Don't consider them as your competitors at all. You just go ahead. போ. உன்னுடைய விஷயங்களை நீ செட் பண்ணும் போது செட் பண்ணிக்கோ. பெரிய விஷயங்களை செட் பண்ணு. யோசிச்சு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க. அது எப்படின்னு தெரியாது, நல்லதா கெட்டதாலாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் திமிர் எனக்கு. எப்பவுமே எனக்கு கோல்டு பிடிக்கும், கோல்ட் கலர். ஐ லைக் கோல்ட் அண்ட் டைமண்ட். மாடரேட்டாக எனக்கு வந்து அந்த வெள்ளி, இந்த செம்பெல்லாம் ஓகே. அதனால் எனக்கு எப்போவுமே டார்கெட் வந்து கோல்டு மெடல் தான். ஐ லைக் த மெடல், நாட் மெட்டல். ஐ லைக். அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எப்போ ஓடினாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவேன் நான். 800லாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துடுவேன். ரிலேலாம் வந்து கடைசி ஆள் தான், கிடுகிடுன்னு ஓடி வந்துடுவேன். கபடியெல்லாம் அப்படி விளையாடுவேன். போயிருந்தேன்னா பெரிய ஆளாக அதில் சாதிச்சிருக்கலாம். இதில் வந்துட்டேன், பேச வந்துட்டேன், சாஃப்ட் ஸ்கில்ல வந்துட்டேன். ஒரு நாள் ஓடுறேங்க, என்னுடைய அறிவு திறந்த இடம் அது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் குழந்தைகளே, என் அறிவு, என்னுடைய கதவு திறந்த இடம். ஓடி வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ். உடனே அங்கே போடியம் வச்சிருந்தாங்க. போடியம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எப்படி வச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க, அடுத்தது செகண்ட் பக்கத்தில் இருக்கும், கீழே தேர்ட் இருக்கும். பயங்கரமா ஓடி வந்துட்டேன் நான். இங்க யாராவது அத்லெட்டிக்ஸ் ரன்னர்ஸ் இருக்கிறீங்களா? ரன்னிங். சரி. ஸோ இங்க மாஸ்டரே இருக்கிறாரு, பெரியவங்களே எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு விட அவங்க கிட்ட சொன்னா அது ஆமான்னு சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அது பழங்கால விஷயத்தை யோசிச்சு பார்த்தா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பிரஷனுக்காக சொல்றேன். போயிட்டேன், ஓடி வந்துட்டு மேலே ஏறணும். அங்கிருந்து அந்த தட்டில் வந்து மெடல் வச்சுக்கிட்டு வராங்க. கூட ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றாரு, YMCAல தான். வந்துட்டேன்,
திடீர்னு கிட்ட போகும்போது மனசுல ஒரு எண்ணம், நாம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம்ல, எதுக்கு நம்ம செகண்ட்ல கால் வச்சு ஏறுறது? ஃபர்ஸ்டே ஏறு, டாப் தானே, நீ ஏறவே முடியாது, இவ்வளோ பெருசா இருக்கும். ஏறலாம், ஏறவே முடியாது, ஓடி வந்துட்டு ஏற முடியும். தொட பின்னி எடுக்கும் வலி. ரொம்ப திமிர்ல ஓடி வந்துட்டு கால் வச்சு ஏறிட்டேன். வலிக்குது, பயங்கர வலி. ஓடி வந்ததே வலி, பிராக்டிஸ் வேற பண்ணல, பயங்கர வலி. வந்துட்டேன், வலி பின்னி எடுக்குதுங்க வலி. யோசிச்சு பாக்குறேன், பயங்கர வலிக்குது. அவர் வந்தாரு பாருங்க, கரெக்டா அந்த சீஃப் கெஸ்ட் 4 அடி, 4 அடி, 3.5 கூட இருக்கலாம். அவரு இப்படி வச்சிருக்கிறாருமா அந்த மெட்ல. இப்ப என் கழுத்துல போடணும். இப்ப ஏற்கனவே எனக்கு தொடையில வலி. நான் குனிற குனிற குனிற, அவருக்கு எட்டவே மாட்டேங்குது. ரொம்ப அவரு ஏறி போட்டார், வாங்கிட்டேன். நிமுற முடியலைங்க. அவர் மரியாதைக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் குனிஞ்சே நிக்கிறாரு, அப்படியே நிக்கிறாரு. யோ, உனக்காக நிக்கலையா, கால் வலிக்குது அதனால நிக்கிறையான்னு நெஞ்சடித்து சொல்ல முடியல, அப்படியே நின்னுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவர் நிமிர்ந்துட்டாரு. நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். என் மனம் திறந்த மற்றொரு இடம். அப்படி குனிஞ்சிறேன், அந்த இது ஆடுது, இந்த தங்க மெட்ல ஆடுது. அந்த மெட்ல பாக்குறேன், அந்த வலியை பாக்குறேன். சட்டுன மனசுல அந்த தங்க மெடலுக்கு மேல இருந்த அத்தனை ஆர்வமும் அத்தனை ஆசையும் டக்குன்னு அந்த வலி மேல போயிடுச்சுங்க. நான் வலியை விரும்ப தொடங்கினேன். வலி அவ்வளவு பிடிச்சு போச்சு எனக்கு. ஏன் தெரியுமா? மனசுல ஒரு விஷயம் வந்தது, இந்த வலி இல்லனா இந்த மெடல் இல்ல, இந்த வலிக்காக தான் இந்த மெடல். என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டனோ அன்றைக்கு எனக்கான தங்க மெடல்கள் வரிசையாக காத்திருக்க தொடங்கிவிட்டன. வலி வலிக்கணும், வலிக்க வலிக்க வரணுங்க. சும்மா தட்டுல ஈஸியா எதுவுமே வராது. உந்தி எழுந்தாதான் உயர பறக்க முடியும். உந்தணும், காரணம் பிரஷர் கொடுக்கணும், படிக்கணும். ஆனால் இது எல்லாம் நம்மிடத்தில் இல்லாத பொழுது, வெறும் நல்ல ஃப்ரூட்ஃபுல்லா சில விஷயங்கள் ஈஸியா அப்படியே வந்து கையில் சேர்ந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கையில வந்து சேர்ந்த எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. ரொம்ப உழைப்பிலும் பேஷனோடைய இருந்து பாரு. அந்த பேஷன், அதுதான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. என்ன தெரியுமா? கண்டுபிடிப்புகள் வந்திருக்கா? சமீப காலமா கண்டுபிடிப்புகள் இல்லையே. ஏன் இல்ல? ஏன் இல்ல தெரியுமா? மனப்பாடம் செய்கிறீர்கள், அதனால் இல்லை. மனப்பாடத்திலிருந்து வெளியில வாங்க. ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்காதீங்க தயவு செஞ்சு, சரியா? நிஜமா சொல்றேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்றும் இல்லை, கேம்பஸ்ல உடனே செலெக்ஷன் கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்காக தானே மேடம் வந்திருக்கிறோம். போய் நிறைய மார்க் வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க. நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது வேற, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறது வேற. ஏதோ முன்னால் உட்காந்துருக்குறாங்களே ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி. நானும் வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படித்தேன். நான் நிறைய இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் நல்லா படிங்கன்றேன். ஏன் தெரியுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சீங்கன்னா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள் மெத்தடாலஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நல்ல படி. எது படிச்சாலும் ஆழமா. 3 Idiots பார்த்தல, நல்லா நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவன் பின்னாலதான் ஓடணும் செக்குல சைன் வாங்குன்னு. நல்லா படிக்கிறவன் சைன் போடுற ஆளா இருப்பான். வெரி சிம்பிள் மெத்தடாலஜி. இப்போ நான் நல்லா படிச்சேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சேன். எனக்கான சம்பளத்தை காலேஜ் முடிவு பண்ணிச்சு, யூஜிசி முடிவு பண்ணிச்சு, இவ்வளவுதான், இவ்வளவு ஆயிரங்கள் தான் அப்படின்ட்டு. ஆனா நான் நல்லா படிச்சது லிட்ரேச்சரை. லிட்ரேச்சர் என்ன தெரியுமா பண்ணிச்சு? நான் நல்லா படிச்சதுனால, நிறைய மார்க் வாங்குறதுனால மாச சம்பளம் கிடைச்சிருச்சு. நல்லா படிச்சதுனால என் சம்பளத்தை, நான் மாச சம்பளம் இருக்குல்லங்க, என்னுடைய மாச சம்பளம், ஒரு மாசம் உழைச்சி நான் வாங்குற என்னுடைய ப்ரொஃபசர் சம்பளத்தை 1 மணி நேர பேச்சில் நான் சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான், ஒரே மணி நேரத்தை சம்பாரிச்சிட்டு.
அவ்வளவுதான். யார் பெரிய ஆள் தெரியுமா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ பெரிய மனுஷன்னா உன் சம்பளத்தை மத்த எவனும் நிர்ணயிக்க கூடாது. உன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும், அடுத்தவன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும். அப்பதான் நீ பெரிய ஆள். அப்பதான் நீ பெரிய ஆள். உன் சம்பளத்தை எவன் ஒருவனோ நிர்ணயித்து விடுவதற்கான வாழ்க்கை முறையை நீ கை கொண்டு விடாத. இந்த கேரளா நாட்டுக்கு போயிருந்தேன். கேரளா நாடுனால இந்த தேங்காய், தென்னை மரம் இதானே. யாராவது இருக்கிறீங்களா? எதை சமைச்சாலும் அந்த தேங்காய் போட்டு சமைப்பாங்க. தேங்காய் நாடு அது, தென்னம் நாடு. ரொம்ப 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 ருசியான ஒரு நாடு அது. அந்த நாட்டில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், மரம் ஏறுறதுக்கு எளிமையான கருவியை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு மிக எளிமையான கருவிகளுக்கான தேவை இருக்கிறது. கண்டுபிடிப்புகள் இல்லைங்க இன்னைக்கு. இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லேட்ரல் திங்கிங் இல்ல, அனலிட்டிக்கல் திங்கிங் இல்ல. நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, குவான்டிஃபிகேஷன் இருக்கா? உங்களுக்கு குவான்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? நான் கேட்கிறேன், இங்க இருந்து அடையார் போகணும், எவ்வளவு நிமிஷத்துல போலாம்? டக்குன்னு யார் சொல்றீங்க பாருங்க. 1 hour, half an hour சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு டிசி வாங்கிட்டு வெளில ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு வந்துருங்க. ஏன் தெரியுமா? கேட்ட கேள்வி நேரடியான கேள்வி. 1 hour ஆகும். என்ன தெரியுமா திருப்பி கேட்டிருக்கணும்? நடந்து போறியா, சைக்கிள்ல போறியா, கார்ல போறியா, பஸ்ல போறியா? நடந்து போனா இவ்வளவு நேரம் ஆகும், பஸ்ல போனா இவ்வளவு. இதுதான் குவான்டிஃபிகேஷன். ஒரு மரம் நிக்குது, எவ்வளவு உயரம் இந்த மரம்? வானளாவிய உயர்ந்த மரம்னா ஆர்ட்ஸ். சரியா? எவ்வளவு உயரம்னு சொல்லணும். அதான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் வரல. ஏன் பிள்ளைகளா இன்ஜினியர்ஸ் தோற்கறாங்க? இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் தோற்கறாங்க தெரியுமா? இது இல்ல, பேஷன் இல்ல. யூ டோன்ட் லவ் யுவர் சப்ஜெக்ட். இஃப் யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், நான் என் சப்ஜெக்ட லவ் பண்றேங்க, நான் பேஷன்ங்க, நான் செத்துறேங்க. நான் படிச்சுட்டே இருக்கும்போது செத்துட்டா ஐ வில் பி இன் ஹெவன். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஒரு பாட்டு சொல்ல சொல்லு, என்ன ஒரு பாட்டு சொல்ல சொல்லு, வரட்டும். இந்த 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 உலகத்துல எந்த கொம்பனாவது வரட்டும், என்ன மாதிரி ஒரு பாட்டு சொல்லிட்டோம் பாபு. நான் அதே பாட்டை சொல்றேன், அதே பாட்டை நான் சொல்றேன், நீ அதே பாட்டை சொல்லு. பேஷன், அது காதலிக்கணுங்க. பொம்பளை பிள்ளைங்க மேல ஆம்பளை பிள்ளைங்கள மேல வச்சிருந்ததெல்லாம் காதல் கிடையாது. சப்ஜெக்ட காதலி. சப்ஜெக்ட். யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், யூ லவ் யுவர் ஃபியூச்சர். அதாங்க காதல்ங்கிறது. அது வரணும் உனக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான. நான் லிட்ரேச்சர் பேசினேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை, யூடியூப்ல இன்னைக்கு நைட்டுக்கு போயிட்டு பிரான்ஸ் கம்பன் விழா 2012 பர்வீன் சுல்தானா தமிழ் ஸ்பீக்கர்னு போட்டுப்பார். வேர்ல்ட் ஃபேமஸான என்னுடைய பேச்சு வரும். 56 minutes பேசியிருக்கேன். ஆன்மாவை போட்டிருக்கேன். நான் 20 பேர் தான் இருந்தாங்க நான் பிரான்ஸ்ல பேசும்போது. இன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேல அதை பார்த்திருக்காங்க. அந்த பேச்சை மட்டும் 2 lakhs தாண்டுது அந்த பேச்சை. ஏன்? I give myself totally 100%. You love your future, you love your subject. டீச்சர் சொல்றாங்கன்றதுனால, சைக்கிள் டெஸ்ட் வருதுங்கிறதுனால சில பேர் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல சொல்றேன். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னா யாரோ ப்ரிப்பேர் பண்ணத, எவனோ ஒருத்தன் சிந்திச்சத கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இல்லாம அப்படியே டவுன்லோட் பண்ணி அது பேக் பண்ணி தரீங்களே. இப்படி கேட்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களே? கோச்சிக்கோங்க, கோச்சிக்கோங்க சொல்றேன். யாரோ செமித்த உணவை நாம் சாப்பிட முடியுமா? செமித்த உணவை குழந்தை, சமைத்த உணவை இல்லை, செமித்த உணவை. அவன் மன்னிப்பு கேட்டான். ஐ லைக் யூ. ஏன் தெரியுமா? டக்குன்னு சப்மிட் பண்ற ஆண்கள்ல ரொம்ப ஆபத்தானவர்கள். டக்குன்னு சப்மிட் ஆயிடுவாங்க, நம்பவே கூடாது. சேமித்த உணவை அல்ல, சமைத்த உணவை அல்ல, செரித்த உணவை எவனாவது சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிருந்தானா அந்த டைஜஸ்ட் பண்ண சாப்பாடை நம்ம சாப்பிட முடியுமா? அப்படிதான் எவனோ ஒருத்தன் யோசிக்கிறதையும் சிந்திக்கிறதையும் நீ உன்னுடைய ப்ராஜெக்டா கொடுக்கிறது. இதை விட சூடா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். 10 நாள் ஆகுதா? பர்மிஷன் கேளு. என்னால சிந்திக்க முடியல, இன்னும் 5 நாள் கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. கேளுங்க. உண்மையாக ஜென்யூனா இருந்தா கொடுத்துருவாங்க. ஜென்யூனிட்டி இருக்கா? கொடுத்துருவாங்க. அவன் சொல்றேன், சத்தியத்திற்கான வேகம் வேறங்க, சத்தியத்திற்கான வேகம் வேற. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சப்ஜெக்ட நீ விரும்பு.
அதுக்குள்ள போ, கிவ் யோர் செல்ஃப் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இந்த கிவ் யோர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு 2 காட்சிகளை சொல்றேன் உனக்கு. நான் 2 காட்சிகள். கராத்தே கிட் படம் பார்த்திருக்கியா? எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல? பார்க்கலன்னா இவங்க போட்டு காட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. நான் ஒரு சென்சார் கமிட்டி போர்டில் இருந்தேன் 11 வருஷம். நீங்களாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் காசு கொடுத்து போய் சினிமா பார்க்குறத நான் காசு வாங்கிட்டு பார்த்தேன். அதான் சென்சார் கமிட்டிங்கிறது. நீ எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து நீ காசு கொடுத்து பார்க்குறல, என்ன காசு கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க. அதான் சென்சார் கமிட்டி. நான் வந்து யூத் ரெப்ரசன்டேஷனாக தான் போயிருந்தேன். யோசிச்சு பார்க்குறேன், கராத்தே கிட்டுங்க. நான் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தேங்க அந்த படத்துக்கு. எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எழுந்து நின்று கை தட்டுவேன். அது யார் என்ன இருக்கிறலாம் பார்க்க மாட்டேன். ஐ கிவ் மை செல்ஃப். நான் வந்து உணர்ச்சி பூர்வமாக அறிவுபூர்வமாக நான் இருக்கும் பொழுது ஐ டோன்ட் சி. நான் எழுந்துருச்சு எனக்கு ஐ லிவ் மை லைஃப் டோட்டலி 100%. அதில் ஒரு 2 காட்சி சொல்கிறேன். அவன் குரு எங்க குருவுக்கும் சிஷ்யனுக்கும் கெமிஸ்ட்ரி ஓகே ஆன இடங்க அந்த படம். இவன் சொல்கிறானே அவங்களுக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஓகே ஆயிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி இல்லை, இது வேற கெமிஸ்ட்ரி. அந்த படத்தை ஒரு நாள் அதை வந்து பழையது எடுத்து போட்டாங்க. பழைய ஒரு மும்தாஸ் அக்கான்னு ஒரு அக்கா வந்து இதுவங்களா இருந்தாங்க, என்ன அந்த கவர்ச்சி நடிகையாக இருந்தாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த மாநாட மயிலாடக்க உட்காந்துட்டு அதை ரசிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் பார்த்தேன். அப்போ பக்கத்தில் அந்த மாஸ்டர் உட்காந்துட்டு அப்படி ஏதோ அந்த ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் உட்காந்துட்டு ஏதோ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் அந்த அம்மா பேசுது, அந்த மும்தாஸ் அக்கா சொல்றாங்க, ஐயோ ரொம்ப ரொம்ப அழகா நல்லா தமிழ் பேசுற பொண்ணு, அது ரொம்ப நல்லா தமிழ் பேசும். ரொம்ப ரொம்ப அழகா ஆனிங்கோ. சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்க. நான் சேர்ல இருந்து விழுந்துட்டேன் கீழே. அது சொல்லிச்சு, ரொம்ப நல்லா ஆடுறீங்க, உங்க இழவுக்கு என்னால ஆட முடியாது. நீ நான் யோசிச்சேன், அவங்க இழவுக்கு நீ எதுக்கு போய் ஆட போற? அதாவது அளவுக்கு ஆட முடியாதாமா, அவங்க அளவுக்கு ஆட முடியாது. அதான் உனக்கு எது தெரியலையோ தெரியலன்னு சொல்லு, எது தெரியுதோ அதை தெரியுதுன்னு சொல்லு. எந்த விஷயத்துல உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுல முரண்பட்டு இருப்பியோ, இதுல பொய்யா இருப்பியோ, எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? நான் நேரடியா பார்த்து எழுந்து நின்று கை தட்டின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை சொல்றேன், ஒரு படத்தை சொல்றேன். நான் ஒரு படத்துக்கு எழுந்து நின்று கை தட்டினது கராத்தே. அந்த 2 ஜாக்கி சான் இஸ் அ மாஸ்டர் இஸ் அ மாஸ்டர். அந்த மாஸ்டர் வந்து அந்த பையனை கூட்டிட்டு போவாங்க. அவன் என்ன மாதிரி இருப்பான், அந்த 12-13 வயசு பையன் அப்படியே நடந்து போவாங்க மேல. ஒரு சின்ன நான் நினைவுபடுத்துறேன், எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்றது நான் நிறைவுபடுத்துறேன். பாம்பு கிடையாது, நினைவுபடுத்துறேன். ஒரு பாண்ட் இருக்கும். மாஸ்டர், வாட் இஸ் திஸ் மாஸ்டர்? அவன்லாம் கண்டுக்கவே மாட்டான். நீ ஏன் கண்டுபிடி. குருனா அப்படிதாங்க இருக்கணும். இது சில்ட்ரனுக்கு மட்டும் சொல்றது இல்லை, நமக்கும் தான். குருனா அப்படிதான் இருக்கணும். குச்சி வச்சுக்கிட்டு படி சொல்லு புரிஞ்சுக்கோ. ஏய் வச்சுக்கிட்டா மஞ்சனம் பண்ற வரலப்பா, தெரியாதுப்பா, தெரியாது. அதை புரிஞ்சுக்கணும்ல. குழந்தைகள் தானே. அவன் மாஸ்டர்னா மாஸ்டருங்க, அவன் தாங்க மாஸ்டர். டீச்சருக்கும் குருக்கும் மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? டீச்சருங்கிறவன் ஆசிரியன், குற்றங்களை களைபவன். குரு என்பவன் இருளை விளக்குபவன். கு என்றால் இருள், ரு என்றால் விலகுதல். இருளை விளக்குபவன் குரு, வழிகாட்டுபவன் ஆசிரியன், வாழ்ந்து காட்டுபவன் குரு. வாழ்ந்து காட்டும், அவன் வாழ்ந்து காட்டின ஒரு குரு. அவனை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாளாவது இந்த மாதிரி குருவா நம்ம இருந்துட மாட்டோமா? நம்மளை நம்பி வர குழந்தைகள் கிட்ட நம்ம இந்த மாதிரி பேசிட மாட்டோமா? அவன் சொல்லுவான், வாட் இஸ் திஸ் மாஸ்டர் அப்படிமா. என்ன சத்தியம் இருக்கும் தெரியுமா அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவுல? அவன் எதை சொன்னாலும் இவன் செய்வாங்க. இவன் எதை செய்யறானோ அதை அவன் சொல்லுவாங்க. இவனால் செய்ய முடியாது என்று எங்க இவன் கையை விட்டானோ அங்க அவன் நிப்பாங்க. அப்படி ஐ வாண்ட் டு ஃபைட் அப்படிமா. why I fear still அப்படி. வாடா, உன்னுடைய பயத்தை விளக்குறதுக்காக ஆடுறா நீ ஜெயிக்கிறதுக்காக இல்லடா. இதுதான் குரு, இதுதான் குரு. மனசை வாசிப்பான் அவன். அந்த குழந்தை கேட்கும், ஒரு பாண்ட் இருக்கும், கேட்கும், மாஸ்டர் வாட் இஸ் திஸ் மாஸ்டர் அப்படி பார்ப்பான். மறுபடியும் சும்மா, மாஸ்டர் வாட் இஸ் திஸ்? தட் இஸ் த பியூரியஸ்ட் வாட்டர் அண்டர் த ஸ்கை, ட்ரை டு ட்ரிங்க் இட். நம்மள மாதிரி குடி குடி சொல்ல மாட்டான், ட்ரை டு ட்ரிங்க் இட்.
முயற்சி செய்து குடிக்க முயற்சி செய், அவ்வளவுதான். நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் வந்து ஸ்டூடெண்டாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? மாஸ்டர் சொல்றாரு தட் இஸ் த பியூரியஸ்ட் வாட்டர் அண்டர் த ஸ்கை அப்படின்ன உடனே தொடக்கூடாதுன்ற முடிவு முதற்கு நான் வந்துடுவேன். ஏன்னா புனிதமான விஷயம்ல, கையை போட்டா நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பூஜை நடந்துட்டு இருக்கு, பிரசாதத்தை கையை தொடு, பூஜை நடந்து முடிச்சா அப்புறம் சாப்பிடணும். ஏன் சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திரும், பையன் சொன்னா குத்தாது, ஏன்னா அவன் ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டான். இதெல்லாம் பொய். மரியாதை என்பது வேறு, பிரசாதம் என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. அவன் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன் அவன் என்ன செய்வான். நான் ஒன்றும் தொட்டிருக்க மாட்டேன், ஒன்று சொம்பு தேடி இருப்பேன் கண்டிப்பா, இல்லைன்னா மாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பேன், மாஸ்டர் ப்ளீஸ் டெல் மீ, யூ ஆர் டெல்லிங் திஸ் as the purest water under the sky, ப்ளீஸ் டெல் மீ how to drink it, I don't want to put my hands inside. ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒண்ணுமே சொல்லலைங்க. அவன் என்ன செஞ்சான்? he gave himself, this is the purest water under the sky. வாய்ப்புங்க, வாய்ப்பு. 470 பேர்ல 10 பேர் வரல, 460 பேர் தானே இருக்கிறீங்க, 10 பேர் வாய்ப்பு விட்டீங்க, அவ்வளவுதான். பர்வீன் சுல்தானா பேச்சு, இந்த பேச்சு இனி ஒரு முறை கேட்பதற்கில்லை. இதெல்லாம் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம், பட் இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வராது. Give yourself 100% totally. Opportunity வரும்போது you cannot step the river twice. ஒவ்வொரு முறை நீ கால் வைக்கும் பொழுதும் அது புதிய தண்ணீர் தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? அப்படி தலையை அதுல போட்டாங்க, தகப்பன் சாமி ஆனாங்க. அவன் சொல்லி கொடுத்தான். வாய்ப்பு உனக்கு முன்னால் வருகின்ற பொழுது எப்படி அந்த வாய்ப்புகளை 100% பயன்படுத்துறது. அதனால தான் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். நீ எது வேணாலும் செய், சாப்பிடுறியா, குளிக்கிறியா, படிக்கிறியா, கிளாஸ் அட்டென்ட் பண்றியா, கவிதை எழுதுறியா, ஒரு பொண்ணை பாக்குறியா, 100% பாருங்கிற. நான் 100% பாரு. நீ எதுக்கு தலையாட்டுறன்றதை மட்டும் நான் உள்ள குறிச்சு வச்சிருக்கிறேன். புரியுதா? ஒரு பூ இருக்கிறது குழந்தைகளே, ஃப்ளவர். ஒரு பூவை வந்து ஒருத்தன் பார்க்கறான், ஒரு பொண்ணு பார்க்கறா, எடுத்து தலையில வச்சுக்கிறா. ஒரு காதலியோ காதலனோ பார்க்கறான், எடுத்து தன்னுடைய விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறான். ஒரு அத்தர் வியாபாரி பார்க்கறான், அதுல இருந்து அத்தர் எடுக்கிறான். ஒரு கவிஞன் பார்க்கிறான், கவிதை எழுதுறான். பூ ஒன்றுதான், வாய்ப்பாக நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாயோ அந்த பூ அது உனக்கு அப்படி ஆகிறது. லைஃப் இஸ் an opportunity. அந்த வாழ்க்கையை 100 விழுக்காடு நீ பயன்படுத்துறது. நான் சொல்றேன் குழந்தைகளே, 2 விஷயம் நீ மனசுல வச்சுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான விதை, have a gratitude and look after your attitude. இந்த 2 வார்த்தைகள், நன்றி உணர்வு. தமிழ் ஆட்டிடியூட்க்கு வார்த்தையே இல்லைங்க, நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். நடத்தை இல்ல, பிஹேவியர் வந்துருது நடத்தைனா. வாட் இஸ் ஆட்டிடியூட்? உன்னுடைய இலக்கை நீ அடையும் வரைக்குமான உன்னுடைய உள்ளுணர்வு ஆட்டிடியூட். ஒருத்தங்களுக்கு ஆட்டிடியூட் நல்லா இருந்தா போதுங்க, வாழ்க்கையில என்ன வேணாலும் சாதிச்சிடலாம் குழந்தைகளை. யூ லுக் ஆஃப்டர் யுவர் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இல்ல. அந்த ஆட்டிடியூட் எப்படி வளர்க்கறது? ஆட்டிடியூட்னா முதல்ல என்ன, கிராட்டிடியூட்னா முதல்ல என்ன? நமக்கு கிராட்டிடியூட் இருக்கா? நான் கேட்கிறேன். நம்ம கிட்ட இல்லைங்க கிராட்டிடியூட். நான் சொல்றேன்றதுனால கோச்சிக்காதீங்க. we don't have, நமக்குள்ள இல்ல. யார்கிட்ட கிராட்டிடியூட் இருக்குதோ அவன் மற்றவர்களை விட மிக வேகமாக வளர்கிறான். வேகமான ஒரு உள்ள பயங்கரமான பவர் கொடுக்குங்க. என்ன நன்றி செலுத்தி விட முடியும் இந்த டீச்சர்ஸ்க்கு? நீ ஒன்னு பேர் வைக்கலாம், எங்க அம்மா அப்பா வைக்காத பேரை நீ எங்களுக்கு வைக்கலாம். வேற நல்ல வேளை ஆண்ட வந்து மனசுக்கு வேல்யூம் வைக்கல, கமெண்ட் பண்ணலாம். வேற என்ன பண்ண முடியும் நீ? உனக்கு தெரியுமா, பெர்னாட் ஷா சொல்கிறார், எந்த ஒரு ஆசிரியனும் தான் இறைவனிடமிருந்து வாங்கி கொண்டு வந்த ஆயுளை முழுமையாக வாழ்வதில்லை. ஏன்னா இப்ப பேசுறதோ சொல்றதோ உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைக்கான விஷயம் சொல்லுகின்ற பொழுது ஆயுள் குறையுதுங்க. எந்த டீச்சரை பார்த்தாலும் ஒரு ஹலோ சொல்லிட்டு போயிடு, ஒரு சின்ன வணக்கம் செலுத்திட்டு போயிடு. ஒரு பெண்ணை கொடுத்தவனுக்கே நன்றி சொல்றியே, அம்மாக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோம், அப்பாக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? நான் வியந்து பார்க்கிறேன். the real hero of this universe in this era நான் ஒருத்தரை தாங்க சொல்லுவேன். இந்த நீங்க சொல்றீங்களே சினிமால, பாவங்க அவங்கெல்லாம்
உண்மையிலே பாவம். இங்க கூட்டிட்டு வந்து இங்க இருந்து கீழே இறங்க சொல்லு பாப்போம். காலே கீழே வைக்காம பறந்து பறந்து அடிப்பாரு. அவரை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சு அப்படி குதிக்க சொல்லு பாப்போம். ஏங்க உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. உண்மையா ஒருத்தன் குதிக்கிறாங்க, அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் ஹீரோ. அவன் பேர்ல வந்து சட்டை போட்டுக்கிறது, அவன் பேர்ல கொண்டை வச்சுக்கிறது, அவன் பேர்ல குச்சி சொருகிக்கிறது. What is this? I'll tell you who is the real hero of this universe. I'll tell you the real hero. I'll introduce him now. நான் வந்து ஒரு இதை படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்பீச்சஸ் நான் ரொம்ப பிடிக்கும், பேச்சு.